ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுடிதார் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல துணி 2.5 மீட்ரு லைனிங் துணி எடுத்துக்கணும். லைனிங் 2.5 மீட்ரு எடுத்தது அதை நல்லா சமமாக விரித்து போட்டுக்கோங்க. 4 ஃபோல்டு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. க்ளோஸ் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சமப்படுத்தி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ அளவு டாப்பை எடுத்து கீழே மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போது அளவு டாப்பை எடுத்து அப்படியே மடித்து 4ஆக மடிங்க. 2ஆக இருக்கிறத 4ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக மடித்து க்ளோஸ் பக்கமாக கழுத்து பகுதி இருக்கணும். அந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்லேருந்து கரெக்டாக சுடிதார் அளவு டாப்பை வைங்க. வச்சு நல்லா அழகாக தேய்ச்சி விட்டுக்குங்க. நல்லா இழுத்து அந்த ஷேப் இருக்கு இல்லையா, சைடு ஓப்பன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. முன் பார்ட்டு பின் பார்ட்டும் நறுக்கிக்கோ. நெக்கு அப்படியே வரைஞ்சிக்கிட்டு அதில் 2.25 இன்ச்சு குறுக்களவு வச்சுக்கோங்க. அந்த 2.25லேருந்து ஷோல்டர் அளவு டாப்பில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஆம்கோல் அளவை அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கையை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அளவு டாப்பில் இருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட போகிறோம். 2 இன்ச்சு விட்டு நறுக்கிக்கோங்க. அதுலேருந்து ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் என்ன அளவோ அதை அப்படியே அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. 13.5 வருதா, அந்த 13.5 அப்படியே வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துருங்க. இருக்கிற அளவு ஒரிஜினல் அளவை விட எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு ஆட் பண்ணணும். இப்போ அந்த மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கெங்கே வரைஞ்சி விட்டோமோ அந்த புள்ளிக்கு பாக்ஸ் போட்டுருங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் பாக்ஸ் போடுங்க. 1.5 இன்ச்சு வளைவு குழி கொடுங்க. இப்போது டாப்போட அளவு முடிஞ்சிச்சு. அடுத்து கழுத்து பகுதி எடுக்கணும். கழுத்து இருக்கு இல்லையா, அதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. முன் கழுத்தும் பின் கழுத்தும் மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்து தனியாகவும் பின் கழுத்து தனியாகவும் வெட்டி எடுத்துக்கணும். இப்போது நம்ம மார்க் பண்ணதை வெட்டி எடுத்துருங்க. இப்போ முன் கழுத்தும் பின் கழுத்தும் தனித்தனியாக வரைஞ்சி 2 பார்ட்லேயும் எடுத்துக்கோங்க, வெட்டி எடுத்துருங்க. ஷோல்டரு அந்த கழுத்துக்கு நெக்கு எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோமோ பின் பார்ட்டில் வரைஞ்சிக்கோங்க. தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. டாப்பு வெட்டியாச்சு. அடுத்து கைப்பகுதி பார்க்கலாம். இப்போது 3/4 ஸ்லீவ் இதில் எடுக்க போகிறோம். இதை 2ஆக இருக்கிறத 4ஆக மடிச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம கை நறுக்கிற மாதிரி தான். ரெண்டாக மடித்து 4ஆக மடிச்சுக்கோங்க.
எந்த அளவுக்கு நமக்கு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு மடித்து கை சுற்றளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் நறுக்கிக்கோங்க. நம்மளோட கை அளவு சுற்றளவு எவ்வளவோ அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கை உயரம் கையை அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு 1 இன்ச்சு மேலே கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து கை அளவு எடுத்துக்கோங்க. சைடு அளவும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. உயரம் எடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு வெட்டிடுங்க. தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், கரெக்டாக நறுக்கி எடுத்துருங்க. இப்போது லைனிங் வெட்டி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்துட்டு நம்ம மெயின் கிளாத்தை எடுத்துப்போம். இந்த கிளாத்தில் 3 விதமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பின்பாட்டு, முன்பாட்டு, கைக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தனித்தனியாக வெட்ட போகிறோம். முன்பாட்டு பின்பாட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, கையை தனியாக வெட்டிடுங்க. தனித்தனியாக இப்போ அடுத்து முன்பாட்டு வெட்ட போகிறோம். கரெக்டாக அந்த சென்டரில் மடிச்சுக்கோங்க. டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சென்டர் மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் மடித்து போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங் பீஸை முன்பாட்டை எடுத்துக்கோங்க. ஹைட்டு இதில் கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கணும். அந்த ஷேப்புக்கு அப்படியே வெட்டி எடுத்துருங்க. லைனிங்கில் நம்ம விட்டுருக்க அளவுக்கு கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. ஆம்கோல் பக்கம் கரெக்டாக வெட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. முன்பாட்டு வெட்டி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து பின்பாட்டு எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. முன்பாட்டு நறுக்கின மாதிரியே பின்பாட்டையும் நறுக்கி எடுத்துருங்க. அந்த டிசைன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நறுக்கிடுங்க. அந்த ஷேப்புக்கு நறுக்கி எடுத்துருங்க. இப்போது கை பீஸ் நறுக்க போகிறோம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை அப்படியே அந்த ஷேப்புக்கு மேலே வச்சு லைனிங்கை வெட்டிடுங்க. லைனிங் அளவுக்கு வெட்டிடுங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு கட்டி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.